சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2025 மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில வாழ்ந்தவங்க தான் நீங்க. இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது, எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் நாம முழுசா பார்க்க போறோம். கடந்த 2025 தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த அஷ்டமத்து சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் ஏமாற்றங்கள் மட்டுமே உங்க வாழ்க்கையில அதிகப்படியாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும். சிம்ம ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட கூட்டு போறாரு அப்படின்னா நீங்க கூட்டு போற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. விசாரிச்சுட்டு எந்த பக்கம் நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே சிம்ம ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பக்கம் கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது கிடையாது, எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய சிம்ம ராசிக்காரங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மட்டுமே இந்த 2026 அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே தூக்கி போட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் நாம முழுசா பார்க்க போறோம். இந்த ஜனவரி 10ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் கிடைக்க போகுது. அது என்ன சாமி வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் சுக்கிர பகவானுடைய சேர்க்கையும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 நாளுக்கு இருக்குது. இந்த 50 நாளுக்கு உண்டான பலன்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ராசிகளுக்குமே கிடைக்காது. குறிப்பிட்ட ஒரு 4 ராசிகளுக்கு மட்டும்தான் இதனுடைய முழு பலன்கள் கிடைக்க போகுது. அதில் முதலாவதாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க தான். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த வீரபத்திர ராஜயோகம் மூலமாக திடீர்னு ஒரு பண வரவாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க அந்த ஒரு செயல் நடக்கும் அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்வு எல்லாமே இந்த வரக்கூடிய ஒரு 50 நாட்களுக்குள்ள உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பொங்கலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர நிவர்த்தியும் சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி ராகுகேது பயிற்சினா கிட்டத்தட்ட ஒரு 5 பயிற்சி பலன்கள் இந்த வரக்கூடிய இந்த 2026 உங்களுக்கு முழுவதுமாகவே நடக்க போகுது. இந்த பயிற்சி பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால இந்த அஷ்டமத்து சனியானது உங்களுக்கு தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைய போகுது. இதன் மூலமாக கடந்த 2 ஆண்டுகளை விட இந்த 2026 ஆனது ஓரளவுக்கு மாற்றம் அப்படிங்கிறது கடந்த 2 ஆண்டுகளை விட ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ஏற்பட போகுது. இதுல முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி. சனி பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ மீன ராசியில குரு பகவானுடைய ராசியில் இருக்காரு. அங்க இருந்துட்டு பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அது என்ன சாமி வக்ர நிவர்த்தி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தவர் பிளஸ்ஸாக செயல்பட போகிறார். அதுதான் அந்த வக்ர நிவர்த்தி. இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே குறைய போகுது. இந்த குறைஞ்சு என்ன ஆக போகுது பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் இந்த 2025 24 கண்டக சனி மூலமாகவும் இந்த அஷ்டம சனி மூலமாகவும் உங்க வாழ்க்கையில நீங்க எதையெல்லாம்
எல்லாமே இழந்துட்டுமோ அப்படின்னு வருத்தப்பட்டு கவலைப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த 2026 அமைஞ்சிருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில 8ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்த தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் கடந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கல. ஆனா இப்போ முழுவதுமாக கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இந்த ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு ஏற்பட போகுது. அடுத்தாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் இதன் மூலமாக உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுது. அடுத்தாக பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் உங்களுக்கு ராகு கேது பயிற்சியானது தொடங்க போகுது. ஐயையோ ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க பயப்படுவீங்க. ஏன்னா ராகு கேது பயிற்சி நினைச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு மைனஸான ஒரு தாட்லேயே தான் நிறைய நபர் இருக்கீங்க. அது அப்படி கிடையாது. அதாவது உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த கேது பகவான் கண்டிப்பாக நிவர்த்தி பண்ண போகிறார். ஏன்னா என்ன நோயினே தெரியாது, ஹாஸ்பிட்டல் போவீங்க 2000-3000 செலவாயிட்டே இருக்கும். அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாம போறது, அப்பா அம்மா உடம்பு சரியில்லாம போறது, வயசானவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போறது, இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் கடந்த காலகட்டங்களில் அதிகமாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கும். அது முற்றிலுமாக இந்த 2026 முழுவதுமாகவே குறைய போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா நீங்க படிச்சு படிப்பெல்லாம் பிஇ முடிச்சிருப்பீங்க, எம்இ முடிச்சிருப்பீங்க, எம்காம் முடிச்சிருப்பீங்க, பிகாம் முடிச்சிருப்பீங்க. முடிச்சிருந்து என்ன சாமி பண்றது, எங்க ஊர் பக்கத்தால இந்த வேலை தான் இருக்குது அப்படின்னு நிறைய நபர் சொல்லுவீங்க. அது மட்டும் இல்லாம நிறைய நபர்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இன்னும் நாங்க படிச்சுக்கிட்டு மட்டும் தான் சாமி இருக்கிறோம். சிம்மராசிக்காரங்கனாவே கடைசி வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் வேலைக்குள்ளேயே போகவே முடியல. நானும் எனக்கு தெரிஞ்சு நிறைய சிம்மராசிக்காரங்க பார்த்துட்டேன். ஆனா கவர்மெண்ட் வேலை வாங்குறதுல ரொம்பவே குறைவா தான் இருக்கிறோம். ஏன்னு எங்களுக்கு தெரியல. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போடுறோம், ஆனா எங்களால வாங்க முடியல அப்படின்னு நிறைய சிம்மராசிக்காரங்க சொல்றீங்க. அது கண்டிப்பாக இந்த 2026 நீங்க எஃபெக்ட் போட்டதுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஜாப்ங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது. அடுத்தாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஐடி ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை பிரைவேட் ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இந்த 2026 உங்களுக்கு சாதகமாகவே அமைய போகுது. சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபாரம் தடை அனைத்து விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த 2024 சரி 25 சரி இந்த திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா சிம்மராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி நிறைய கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஏன்னா அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்த வரைக்கும் போவீங்க. ஏதாவது ஒரு காரணத்தால் அந்த வந்து நின்றும் இல்லை மனமேடை வரைக்குமே போய் நிறைய திருமணங்கள் தடப்பட்டிருக்குது. ஆனால் அந்த 2026 நிச்சயம் நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள விரைவில் அடி எடுத்து வைக்க போறீங்க. வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்திலே இருப்பீங்க. இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை வச்சு பார்க்கும்போது சிங்கிள் பேரண்டால சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நிச்சயம் இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைதான். அடுத்தாக பார்த்தீங்கன்னா குழந்தைய பாக்கத்திற்காக இயங்கிய சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் கோயிலுக்கு வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தைய பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. முதல் 6 மாதங்களுக்குள்ள இந்த 2026 நிச்சயம் உங்களுக்கு குழந்தைய பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். காதலிப்பவர்களுக்கு இந்த 2026 நல்ல ஒரு உகந்த ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. 2024 சரி 25 சரி அந்த டைம்ல அந்த சனியோட தாக்கம் அதிகமாக இருந்தனால காதல அடிக்கடி சண்டை சச்சரவு வீகோ பிரச்சனை மூலமா லவ் பிரேக்கப் ஆயிருக்கும். ஆனா இந்த 2026 நிச்சயம் காதல வெற்றி தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமைகளை நீங்க அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் இரட்டி மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமா கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க. உங்களை தேடி பார்த்தீங்கன்னா புதிதாக உறவுகள் எல்லாமே வரப்போறாங்க. உங்களை விட்டும் சில உறவுகள் வந்து பிரிய போறாங்க. முடிஞ்ச அளவு தவறான உறவுகளுடைய தீய பழக்க வழக்கங்கள் மது பழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவர்களிடமிருந்தும் இவற்றிலிருந்தும் விடைபெறுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது. தவறான உறவு என்று தெரிந்தால் உடனடியாக அந்த நபரை விட்டு, அது யாராக இருந்தாலும் சரி, குடும்ப உறவாக இருந்தாலும் சரி, உடனடியாக அவரை விட்டு வெளியேறாத பட்சத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கூட ஆபத்தாக முடியக்கூடிய நிலையும் அதிகமாகவே உள்ளது.